எனக்கு நிறைய விருப்பம் இருக்குப்பா, அவ்வளவுதான். இப்ப இந்த மாற்ற வேண்டியதா இருக்கு. அறம் செய்து பழகுன்னு மாத்தம், எல்லாத்தையும் மாற்ற வேண்டியிருக்கு. பெருமாள் ரொம்ப அழகா கொடுக்கிறார். ஒருமையுடன் எனது திருமலராடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். இருக்கா நம்மளுக்கு அந்த மாதிரி உறவு? ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். இதுவாக பரவாயில்ல. அடுத்த வரி நம்ம யாருக்கிட்டையும் பழக முடியாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். நானே உள்ளுக்குள்ள நினைச்சிட்டு வெளியே நல்லா பேசிட்டு இருக்கேன். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். யாருக்கிட்டையாவது உறவு வச்சுக்க முடியுமா? மனசு சொல்லுங்க, முடியாது. வெள்ளத்தையே பேசுறவங்களே இல்லை. இப்போ நேற்றுக்கு நான் வந்து சாயந்தரம், நேற்றுக்கு ராத்திரி என்னோட ஜூம் மீட்டிங்ல நான் ஒரு தலைப்பு பத்தி பேசுறேன். நேற்று இன்று நாளை அப்படிங்கிற ஒரு தலைப்பு பத்தி சந்திச்சா பண்ணோம். என்னன்னா, நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி இருந்தது, நேற்று இன்று எப்படி இருக்கின்றது, நாளை எப்படி இருக்கும். பயமா இருக்கு. அதை பத்தி நினைச்சாலே பயமா இருக்கு. வாசம் தெரிச்சு கோலம் போடுறவங்க இப்ப இருக்கிறாங்களா? இல்ல. ஆனா வாசம் தெரிச்சு கோலம் போடுறாங்களையா? பூஜை ரூமே ஒண்ணு இப்ப இருக்கிறது இல்லை. இப்ப பூஜை ரூம் எங்க இருக்குது? கபோர்டு. அவன் துணி வைக்கிறது கூட பெருசா கபோர்டு வச்சிருக்கான். சாமி வச்சுக்கிறது அதுவும் மாமியார் இருக்கு. அப்போ அந்த பூஜை ரூம்லயே முன்னாடி ஒரு ஸ்டிக்கர், கோலம் ஸ்டிக்கர் இருக்குன்னா கோலம் ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டிட்டாங்க. அப்ப நம்மளுடைய அந்த கலாச்சாரம் பாரம்பரியம்லாம் எங்க போயிட்டு இருக்குதுன்னு நேற்று நாங்க பேசிட்டோம். அதுதான் அந்த பக்தி, அந்த கலாச்சாரம் பாரம்பரியம் எங்க போய்கிட்டு இருக்குது அப்படின்னா பக்தியை பார்த்தா தெரிஞ்சிடும். நம்ம பிள்ளைகளுடைய நெத்தியை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்பெல்லாம் பொட்டு வைக்கிறது இல்லை, என்ன வைக்கிறாங்க? புள்ளி வைக்கிறாங்க. புள்ளி தான் வச்சுக்கிறாங்க. தேட வேண்டி இருக்குது. அவங்க நெத்தியில பொட்டு தேடணும். அப்போ இப்ப வள்ளல் பெருமாள் வாழ வைக்க வந்த வள்ளலார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இப்பதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அப்படின்னா, அவர் என்னமோ நம்மளெல்லாம் உண்மையிலேயே வாழ்றதுக்கு தான், வாழ வைக்கிறது தான் வந்தார். அகத்தை கருத்து புறத்து எடுத்திருந்த உலக அனைவரையும் ஜகத்தை திருத்தி சன்மார சங்கத்தை அடைவித்திட அவரும் மிகத்தே வார்த்தை பெற்று மகிழ்ந்திருந்தே இறைவன் நான் வருணிக்க விட்டேன், அருளை பெற்றேன். நம்ம எல்லாரும் புறத்தில் மட்டும் எழுத்தாச்சு. அகத்துல அவங்களதான் திருத்த வந்தார். அகத்திலேயே புறத்திலையும் கருத்து இருக்கிறவங்களாம் விட்டுட்டாரு. எப்படியாவது போடணும். இந்த புறத்தே வெளுத்திருந்தா என்ன அர்த்தங்க? எல்லாரும் கொஞ்சம் கலந்துக்கலாம், அவனும் தப்பு கிடையாது. நான் தான் பேசணும்னு அவசியம் இல்லை. புறத்தே வெளுத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்? பயமா இருக்கு சொல்றதுக்கு, இல்லை தயக்கமா இருக்கு. இந்த தயக்கத்தை எப்போ உடைக்கிறீங்களோ அப்பதாங்க நம்ம நல்லபடியா வாழ முடியும். வள்ளல் உடைச்சார், எல்லா தயக்கத்தையும் உடைச்சார். புறத்தை வெளுத்திருக்கிறதுனா என்ன? உள்ளுக்குள்ளாக அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா கூட வெளியில அப்பா நல்லா இருக்கணும்பா, நீ உள்ள நாசமா போற வண்டா மாதிரியா உள்ள வெளியே வந்து அப்பா வந்துட்டே அவன் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா வெளியே. அந்த மாதிரி உள்ள அந்த மாதிரி அகத்தை கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் நாமெல்லாம் உண்மையிலே சன்மார்க்கிகள் வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. பெரிய நம்பிக்கையோட நம்ம வாழ்ந்துருக்கோம். அதனால அகத்தையும் நம்ம வந்து வெளுத்தாலும் புறத்தும் வெளுத்துதான் இருக்கு. அப்ப இவர் வாழ வைக்க வந்த வள்ளலார்னா என்னதானே அப்படி பண்ணிட்டாங்க. வாழறதுன்னா என்னங்க? வாழறதுன்னா கொஞ்ச காலம் வாழறதா, இல்ல ரொம்ப காலம் வாழறதா, இல்ல வாழ்ந்துகிட்டே இருக்கிறதா? என்ன நமக்கெல்லாம் வாழ்ந்துகிட்டே இருக்கிறது நம்பிக்கை கிடையாது. கரெக்டா? மரணமலா பெருவாழ்வு பத்தி நம்பிக்கை நமக்கு இருக்கா? முதல்ல வச்சுக்கலாம். இப்ப உயிரோட தானே இருக்கிறோம். சாகாதவனே சன்மார்க்கி. நான் தான் சொல்லுவேன், சாகாதவனே சன்மார்க்கி. ஆனா உயிரோடவனே இருக்கிற சன்மார்க்கி நல்லா தைரியமா சொல்லியாங்க. உயிரோட தானே இருக்கிறோம், சாகல இல்ல. அப்புறம் என்ன நம்ம சன்மார்க்கி இல்ல? சன்மார்க்கியா? நான் என்ன சாகல பாரு, அவ்வளவுதான். அதனால தைரியமா ஆமா நான் என்னால மரணமலா பெருவாழ்வு அடைய முடியும், முடியும் 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 நினைச்சுட்டே இருந்தாலும் கொஞ்சமாக முடியும்.
நம்ம இப்பவே முடியாது, நான் எப்படியா அப்படின்னு முடிவு வச்சு ஐயா அவருக்கு என்ன வயசு, இவருக்கு என்ன வயசு, இவருக்கு வந்து குன்றத்தூர்ல இருந்து வந்தாருன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனையா இருந்தது. நான் குன்றத்தூருக்கு காலையில போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நேற்று போயிருந்தேன், இன்னைக்கு காலையில போகணும்னு இருந்தேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அங்க போனா நம்மள பேச சொல்லுவாங்களே, யாருடைய பங்கையாவது நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்குமே, அதனால போக வேண்டாம்னு கிளம்பி வந்துட்டேன். ஆனா அங்க போயிருந்தா இவரை நான் காலையே கூட்டு வந்துட்டேன். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நான் அங்க இருந்து வந்தேன்னு சொல்லும்போது ரொம்ப கவலைப்பட்டேன். 10:30 கிளம்பி 2:30 வந்தாரு. அதனால நம்ம போயிருக்கலாமே, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. அப்புறம் நினைச்சேன் திருப்பி போகும்போது இவரை பத்திரமா கொண்டு போய் ஏதாவது கஷ்டம் ஏற்படலாம். அப்போ ஒரு ஒரு நிகழ்வை நம்ம வந்து தட்டி விடுறோம் அப்படின்னா போகாம இருந்ததுக்கு ஒரு தண்டனை மாறிடுது. அங்க போயிருந்தா இவரை நம்ம சுகமா கூட்டு வந்துருக்கலாமே, போகாதது எவ்வளவு பெரிய ஜீவகாரணி மற்ற செயல் அப்படின்னு நினைச்சோம். அது பெரும்பாலும் எனக்கும் நிறைய தடைகள்லாம் கொடுத்துதான் இப்போ உணர்ந்து சேர்த்தார். அது இன்னைக்கு எனக்கு இல்லாத தடைகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. ஏன்னா அங்க போகாதுங்கிறது. அப்ப இங்க வாழ வைக்க வந்த வள்ளலார் அப்படின்னா நம்மள என்ன பண்ணார் நம்மளுக்கு? இந்த வாழ்வியல் வளாகம்னு வள்ளலார் நம்மளுடைய வேதாச்சலம் ஐயா அமைந்தது எதற்கு? வாழ்வதற்கு. நாமெல்லாம் நல்லா வாழ்ந்துகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக அவர் நல்ல எண்ணத்தோடு அமைச்சார். அதை இன்னும் நாம் யாரும், நான் உட்பட யாரும் இன்னும் பயன்படுத்தி கொண்டதில்லை. ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்ப வள்ளல் பெருமான் நாம எல்லாம் வாழ வைக்க வந்தவர். எப்படிங்க நல்லா வாழணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல நல்லா வாழணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல பெருமான் கிட்ட நம்பிக்கை வைக்கணும். ஒரு நாள் அனந்தர்களுக்கு நன்மை உண்டாம், என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம் என்று பெருமான் சொல்லி இருக்கிறார். அதனால பெருமானை பிடிச்சா நம்மளுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம் என்கின்ற நம்பிக்கை நமக்கு அதான் முதல்ல நம்பிக்கையோட தான். எங்க அப்பா வந்து சங்கம் சுத்திட்டு தான் இருந்தார். நான் என்ன கிளாஸ் படிக்கிறேன்னு கூட அவருக்கு வந்து சட்டுன்னு தோணும். யாராவது கேட்டாங்கன்னா பசங்க என்னென்ன படிக்கிறாங்க அப்படின்னா முடிப்பார். ஏன்னா அவ்வளோ ஒரு சங்கத்தில் ஈடுபாடு. ஏன்னா நாங்கள் எல்லாரும் நல்லா தான், நாங்கள் எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். நானும் வந்து ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வேண்டாம், எனக்கு அந்த மாதிரி பதவிகள்லாம் வேண்டாம், சன்மானத்தில் இருக்கணுங்கிறதுக்காக நிறைய கூட்டிட்டு நிறைய சுற்றி இருக்கிறேன். என் பசங்களும் நல்லா தான் இருக்கிறேன், எந்த குறையும் கிடையாது. இல்லை நான் பசங்களை பார்த்துக்கணும், எனக்கு இந்த நிகழ்ச்சி வர முடியாது, நான் சங்கத்துக்கு போக முடியாதுன்னு இருக்கிற பசங்கள்லாம் இப்போ கஷ்டப்பட்டு இருக்கிறான். கண் கூட நான் பார்க்கிறேன். யாரெல்லாம் சங்கத்திற்கும் சன்மார்க்கத்திற்கும் சென்று கொண்டிருந்தார்களோ அவர்கள் குடும்பம் நன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் சங்கத்துக்கு போக முடியாது, அகவப்படுக்கவே நேரம் இல்லைங்கிறாங்க பசங்க. நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேன், 2 பசங்க தான் இருக்காங்க. எங்க அம்மா சொன்னாங்க 6 பசங்க, இப்போ 2 பசங்க தான் வச்சிருக்காங்க. இப்ப காலத்துல 1 பசங்க தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு பிள்ளைய கலப்பி நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளார அவங்களால முடியல, அகவல் படிக்க நேரம் இல்லைங்கிறாங்க. சங்கத்துக்கு வாரம் ஒரு நாள் வாங்கினா எங்கேயாவது வந்து ஏதாவது பசங்க வந்தாலும் ஏதாவது செய்ய ஏதாவது பண்ணணும், அப்புறம் எப்படி நல்லா இருக்க முடியும்? அப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். கஷ்டப்பட்டு துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் நான் சொல்றேன். துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர், சூதறிந்தீர், வாதறிந்தீர், தூய்மை அறிந்தீர்கள். துன்பம் தான் துணிச்சலா ஏற்றுக்கலாம், எல்லா துன்பத்தையும் துணித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். தூய்மை ஏற்றுக்கிறது. அப்ப நல்லா வாழணும்னா முதல்ல பெருமான் கிட்ட நம்பிக்கை வச்சு பெருமான் கிட்ட வந்துடணும். இருக பிடித்து கொண்டே பதத்தை இனிதான் விடுவனும், இருந்தாய் பாதம் பிடித்த கையால் வேறு கொடுது. யாருக்கு உடனே ராகவேந்திர கோயிலுக்கு போறோம். யாரு? சன்மாரி. புரட்டாசி வந்துருச்சு, திருப்பதிக்கு ஒரு நாள் போயிட்டு வந்துடும். புரட்டாசி வந்துருச்சு, சனிக்கிழமை கும்பிடணும். யாரு? சன்மாரி. அது எப்படிங்கிறது? இருக பிடித்து கொண்டேன் பதத்தை இனி நான் விடுவனும், எந்தாய் பாதம் பிடித்த கையால் வேறு தொடுவேன். நான் அதான் சொன்னேன், இது ஒரு கற்பு நெறி, ஒரு கற்பு நெறி. பெருமான பிடிச்சா அவ்வளவுதான். நம்ம வேற எங்கேயாவது போனா கற்பிழந்து விட்டோம் என்று போகணும்.
அப்படிதான் யோசிக்கணும். நான் என்ன புண்ணியம் பண்ணணும் தெரியல, எங்க அப்பா சன்னாருக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பண்ணேன், அதனால வேறு தெய்வத்தை கும்பிட்ட பழக்கமே எனக்கு கிடையாது. அது ஏதோ ஒரு புண்ணியம், ஒரு ஜென்மம் பண்ணணும் அந்த பணம். அப்போ வள்ளல் பெருமான் நம்மளை வாழ வைக்கணும். அப்போ தலைமை நான் பண்ணிட்டே இருக்கேன். அது வாழ வைக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணாருயா, என்ன பண்ணார் நம்மளை வாழ வைக்கிறதுக்கு? ஸோ வாழ்தல் ஒரு நாள் வாழ்க்கை, ஒரு நாள் வாழ்க்கை தான். இன்று நின்றவர் நாளை நின்றவரை, ஓடுகின்றவன் தகுதியால் நமக்கு ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய். அந்த காலம்பரி கிழிக்கிறது, டெய்லி காலம்பரி கிழிக்கும் போது சொல்லுவேன் நான், ஞாபகம் டெய்லி ஷீட் எல்லாரும் வாங்கினீங்க வீட்டில், அந்த காலம்பரி டெய்லி கிழிங்க. கிழிக்கும் போது என்ன தோணணும்? நேர்த்திக்கு என்ன கிழிச்சோன்னு தோணும். நேர்த்தி என்ன கிழிச்சோன்னா அந்த ஒரு நாள் வாழ்க்கை வீணா போச்சா, இல்ல ஒரு நாள் ஆயுத கூட்டி இருக்கா? இந்த சிந்தனையோட அந்த டெய்லி ஷீட்டை கிழிக்கும். இப்ப அது கூட கிழிக்கிறதே கிடையாது. அது மொத்தமா யாருக்காவது கொண்டு பார்க்கணும். அது மே மாசத்துல இருக்கு, இல்ல ஜூன் மாசம், ஜூலை மாசத்துல இருக்கு, செப்டம்பர் மாசம் வந்து அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் வாழ்ந்துட்டு. அப்ப அந்த ஒரு நாள் வாழ்க்கையை வள்ளல் பெருமான் நமக்கு சீரமைத்து கொடுத்திருக்கின்றார். அதுதான் வாழ வைத்த வள்ளலார். ஒரு நாள் 24 மணி நேரம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு சொன்ன ஒரே ஜீவன் யாருன்னா வள்ளல் பெருமான் மாத்திரம் தான். மற்ற ஞானிகள் யாருமே அதை சொல்லலை. யாருமே சொல்ல 24 மணி நேரம் நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு நாள் சொன்னா போறாடா, 365 நாள் நம்ம வாழ்க்கை எல்லா நாளையும் வசதி இருப்பாங்க. ஒரு நாள் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும் ஆரம்பிக்கிறோம், எப்ப தூங்கணும்? சரி தூங்க சொல்லிட்டாரு, ஏழுன்னு சொல்லிட்டாரு, நடுவில் இருக்கிற கேப்ல அதையும் சொல்றாரு எப்படி தூங்கணும். தூங்கும்போது கூட எப்படி தூங்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அருளாளர் தான் நம்மளுடைய வள்ளல். தூங்கும்போது கூட எப்படி தூங்கும்? நம்ம தூங்கிட்டோம்ல, நமக்கு என்ன தெரிய போகுது? தெரியும். அப்படின்னா முழுப்பு வரணும், அப்படின்னா முழுப்பு வரணும். நம்ம வந்து எனக்கு இந்த கனவு வந்துச்சு, அந்த கனவு வந்துச்சு பெருமையா சொல்லுவோம். கனவு வராமல் தூங்கவே கூடாது. மெல்லன உரங்கள் வேண்டும். தூங்குறதுக்கு கூட மெல்லன உரங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? மெல்லன உரங்கள் அர்த்தம். கனவு வரக்கூடாது. கனவு எப்போ வருது? ஆழ்ந்த உறக்கத்தில் கனவு வரும். அப்படி போகவே கூடாது. மெல்லன உரங்கள், இடதுகை பக்கமாக சாய்ந்து உறங்குங்கள். ஆனா தூங்கிறதுக்கு வழி சொல்லி கொடுத்துருக்கிறாங்க, வாழறதுக்கு வழி சொல்றாங்க. தூங்கிறதுக்கு வழி சொல்லி இடதுகை பக்கமாக படுத்து தூங்குது, ஹார்ட் அட்டாக் வராது. இப்ப சொல்றோம் நிறைய இடதுகை பக்கமா சாஞ்சி படுங்க அப்படி ரொம்ப நம்பவே சொல்லிவிட்டேன். இடதுகை பக்கமா சாஞ்சி படுங்க. இல்லை நம்ம தூக்கத்தில் அப்படி இப்படி இருப்போம், நினைப்பு வரும்போது மறுபடியும் இடதுகை பக்கமா மாறிடணும். அவ்வளவுதான் விஷயம். அப்ப தூங்குறதுக்கு வழி சொல்லி கொடுக்கிறார். காலையில் எத்தனை மணிக்கு எழுந்து சொல்றார்? பெரிய ஞானிகளுக்கு 3 மணி, என்ன மாதிரி அஞ்ஞானிகளுக்கு 4 மணி. 12 மணிக்கு படுக்கணுமா, 4 மணிக்கு எழுந்துக்கணுமா? யார்கிட்டயே சொல்லி பாருங்க. ஐயோ உடனே இந்த வார்த்தை வருது இல்லையா? 12 மணிக்கு தான் படுக்கணும், 4 மணிக்கு. ஐயோ 12 மணிக்கு படுத்து 4 மணிக்கு எழுந்துக்கணுமா? 4 மணிக்கு எழுந்துக்கணும்னா நான் 9 மணிக்கே படுக்கணும். ஏன்னா அப்படிதான் வழக்கப்படுத்திட்டு இருக்கிறோம். நம்மளை அப்படிதான் டியூன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நம்ம டாக்டர் கிட்ட போனோம்னா டாக்டர் உடனே என்ன சொல்றாரு? 7 மணி நேரம் தூங்கும். 7 மணி நேரம் தூங்கினா சீக்கிரம் செத்து போயிடலாம். வேற ஒண்ணுமே 7 மணி நேரம் தூங்கினா அவர்கிட்ட நிறைய நேரம் போக வேண்டியது. 4 மணி நேரம் தூங்கினா அவர் நம்ம தேடி வருவார். 7 மணி நேரம் தூங்கினா நாம அவர் தேடி போயிட்டே இருக்கு. வேற ஒன்றும் விஷயம் கிடையாது. அப்ப 4 மணிக்கு எழுந்துக்கணும். அதை விட வருமானம் எவ்வளவு அவருடைய புத்தி கூர்மையெல்லாம் வந்து ஆச்சரியத்திலே தான் நிக்க வைக்கும். 4 மணிக்கு எழுந்துக்கணும்னு சொல்லல. சூரிய உதயத்திற்கு 2 மணி நேரம் முன்னாடி எழுந்துக்கணும். ஏன்னா இங்க வந்து எத்தனை மணிக்கு சூரியன் உதிக்குது? துபாயில எத்தனை மணிக்கு உதிக்குது? அமெரிக்காவில் எத்தனை மணிக்கு உதிக்குது? எல்லாரையும் 4 மணிக்கு எழுந்துக்கணும். அப்போ அங்கங்க சூரியன் எப்போ உதிக்குதோ அதற்கு 2 மணி நேரம் முன்னாடி எழுந்துக்கணும். எப்படிப்பட்ட ஒரு அறிவு கூர்மை பாருங்க. பிராக்டிகலா
காலத்திலும் எந்த நாட்டிற்கும் பொருந்தக்கூடிய விதத்துல எல்லாத்தையும் எழுதியிருக்கிறார். நம்ம வாழ வைக்கிறது அதுதான் வாழக்கூடிய முறை. 4 மணிக்கு எழுந்துக்கணும். என்ன ஏன் பண்ணணும்? யாராவது டாய்லெட் எப்படி போகணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. பெருமான் சொல்லாத விஷயமே இல்லை, தொடாத விஷயமே கிடையாது. மூஞ்சை சுழிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் வள்ளல் பெருமான் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கிறார், ஓப்பனா சொல்லியிருக்கிறார். எல்லாரும் மூடி படைச்சதை வச்சுட்டு இருப்பாங்க. வள்ளல் பெருமான் எந்த ஒரு ஒளிமுறையும் கிடையாது. எடுத்து அப்படியே தூக்கி போடுறாரு. இதுதாண்டா விஷயம், இப்படிதாண்டா வாழணும். வேதாச்சலம் ரொம்ப அழகா சொல்லுவார். மலஜலம் எப்படி கழிக்கணும்னு அவர்கிட்ட சொல்லுவார். அது அப்படியே பதிஞ்சிருக்குது. நம்மளுடைய இந்த கொரோனா காலத்துல தான் நான் இந்த வாட்ஸ்அப் குழு தான் முதல்ல தொடங்கி நடைமுறை சரணாகனு பேர் வச்சு வாட்ஸ்அப் குழு தொடங்கி அதில் அத்தனை ஒழுக்கங்களையும் நமக்கு பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த காலத்தில் இருந்தவங்களுக்குலாம் தெரியும். அவர் சொல்றாரு, மனம் எப்படி கழியணும் அப்படின்னா, அரிசி கொடைய ஓட்டை பிடிச்சி தூக்கி பிடிச்சா எப்படி கொத்த அரிசி அப்படி மனம் கழியணும். இப்போ மனம் கழிவு உள்ள மனம் பெரிய போராட்டமா நடக்குது. ஏன்னா அது பேச மாட்டேங்கிறாங்க. அது ஒரு அருவருக்கத்தக்க விஷயம்னு அதை பத்தி பிள்ளைகள் கிட்ட கூட பெரியவங்க பேசுறது இல்லை, பெற்றோர்கள் பேசுறது இல்லை. பிள்ளைகள் டெய்லி மனம் கழிக்கிறாங்களா? நிறைய பேர் கிட்ட கேட்கிற தெரியலங்கிறாங்க. உங்க பசங்க டெய்லி மலம் கழிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல, இனிமேதான் கவனிக்கணுங்கிறாங்க. ஏன்னா அது ஒரு பேசு பொருளாகவே யாரிடத்துலையும் இல்லை. ஏன்னா வள்ளல் பெருமான் அதை கொண்டாடுறாங்க. மலம் கழிக்கணும் ஒழுங்க. அது தடப்படுது அப்படின்னா இடதுபுறமா கொஞ்சம் படுத்துக்கோ, வலதுகையால் இடது பக்கத்தை அழுத்திக்கோ, மனம் சரியா இருக்கும். ஜலம் சரியா கழிக்கியா, வலது பக்கமா படுத்து இடதுகையால் வலது பக்கத்தை அழுத்திக்கோ, ஜலம் சரியா இருக்கும். எவ்வளவு டெக்னிக் சொல்லி கொடுக்கிறாரு. இதுதான் வாழ வைக்கிறது. சாமி கும்பிடு, கோயிலுக்கு போ அப்படி நம்முடைய ஒரு நாள் வாழ்க்கையை அமைத்து கொடுத்தவர். அது மாதிரி வேறு யாருமே பண்ணல. ஆனா நிறைய புக்கு படிச்சு பார்த்துருக்கேன். அப்புறமா இதெல்லாம் படிச்சு என்னதுக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணணும்னு எல்லாம் அப்படியே ஷெல்ஃபில் தூங்குது. நிறைய வாங்கினேன்னா இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த புக் எடுத்து 4 பக்கம் படிச்சுட்டு இருந்தேன்னா அருப்பா விட்டு இது படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். உடனே புக்கு மொழி எடுத்து வச்சு. ஏன்னா அருப்பா இல்லாதது வேற எங்கேயுமே இல்லை. எதுலையுமே தேடாம நேரம் கிடையாது தான் அத்தனை. அப்ப இது மாதிரி சரி எழுந்தாச்சு, எழுந்துக்கும் போது எப்படி எழுதுக்கணும்? எழுந்துக்கும் போது நம்ம எப்படி எழுதுக்கிறோம் தெரியுமா? ஐயோ டைம் ஆயிடுச்சா? இப்போ இருக்கிற அவசரமான உலகத்துல முடிக்கும் போதே ஐயாங்கிற வார்த்தை வரவே மாட்டேங்குது. ஐயோ தான் வருது. ஐயோ நேரம் ஆயிடுச்சான்னு தெரியலையே. ஆனா வள்ளல் பெருமான் சொல்றாரு, எழுந்துக்கும் போது கொஞ்சம் சிவசிந்தனையோட எழுந்துக்கணும், இறை சிந்தனையோட முழிப்பு வரணும். முழிப்பு வரும்போது இறை சிந்தனையோட, அது எப்போ வரும்? எழுந்துக்கும் போது இறை சிந்தனையோட வரணும்னா படுக்கும் போது இறை சிந்தனையோட படுக்கணும். படுக்கும் போது இறை தியானம் பண்ணிட்டு படுங்க. படுக்கும் போது தியானம் பண்ணிட்டு படுங்க. நம்ம சீரியல் பார்த்துட்டு படுங்க. இந்த டிவியில பிரபாதமா பேசினாங்க, அதை போட்டது நல்லது. வேற எதையாவது போட்டுட்டு இருந்தா காலையில் இறை சிந்தனை வருமா? அப்போ படுக்கும் பொழுது தியானம் பண்ணிட்டு படுங்க. அப்பதான் எழுதுக்கும் போது இறை சிந்தனையோட எழுதுக்க முடியும். எப்படி ஒரு தொடர்பு கொடுக்குறாங்க. அப்ப எழுதுக்கும் போது இறை சிந்தனையோடு எழுந்திருத்தல் வேண்டும். எழுந்திரிச்சு உடனே ஓடக்கூடாது. எழுந்து ஒரு நிமிஷம் உட்காரலாமே. எழுந்து படுக்கையிலே ஒரு நிமிஷம் உட்காந்து, ஆஹா பெருமானே இறைவா, இன்னும் ஒரு நாள் ஆயுள் எனக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் ஒரு நாள் உன்னை அடைவதற்கு எனக்கு இன்னும் அவகாசம் கொடுத்திருக்கிறார். இன்னொரு நாள் நம்ம கிடைச்சிருக்கிறது. இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இருந்தா அந்த நாள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எழுதுக்கும் போது டைம் பார்த்து எழுதுக்க வேண்டும். எழுதுக்கும் போது ஆஹா இறைவா எனக்கு இன்னொரு நாள் கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு எழுந்தா இப்படிதான் இருக்கேன். எழுந்த உடனே மூவி தரிச்சிக்கணுங்கிற. எத்தனை பேரையா படுக்கையில விபூதி வச்சிருக்கிறோம்? யாராவது ஒருத்தராவது வச்சிருக்கிறோமா? இது ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி பாருங்க. எழுந்த உடனே நம்ம கை விபூதி எடுத்து நெத்தி கேட்கிறோம். யாராவது சொல்லி கொடுத்துருக்கிறாங்க? இது வரைக்கும் யாரும் சொல்லி கொடுத்தாங்க? பெருமாள் எழுந்து போகும்போது இறை சிந்தனையோடு திருநீர் தணித்துக் கொள்ள வேண்டும். நம்ம உடனே மூஞ்சி கூட தைக்கல, மூஞ்சி கூட பல் கூட தைக்காம பூஜை
இறை சிந்தனைக்கு வந்துட்டோம்னா அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். தூங்கி எழுந்துக்கும் போது விபூதி எடுத்து அம்மா தான் இருக்குது எடுத்துக்கிறேன்றாங்க. அப்படின்னாப்பா ரொம்ப 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 மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எழுந்துக்கும் போது அந்த விபூதி எடுத்து நெத்தியில் அப்படி நெத்திக்குள்ள எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ இதை சொல்லி கொடுத்தது யாரு? வேற யாரும் இல்லை, பெருமாள் மாத்திரம். அதுக்கப்புறமா எந்திரிச்சு மலை மேடிக்க போக ஜலம் அழிச்சிடுவாங்க. கண்ணு காது மூக்கு இதெல்லாம் என்னென்ன அழுக்கு இருக்குதோ எல்லாத்தையும் எடுக்க சொல்றாரு. நாங்கள் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இல்லை, நீ பேசாமல் குளிச்சுட்டு வந்துடுவோம். குளிச்சுட்டு வந்து மனநிலம் கழிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துடுவோம். வந்தவொடனே என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு? அடுத்து இந்த பல்லு தேய்க்கணும். இந்த பல்லு தேய்க்கிறதுக்கு பாருங்க பெரிய பிரச்சனை இல்லை. பல்லு தேய்க்கிறது தினமும் தான் பல்லு தேய்க்கணும். அதை என்ன பெருமாள் சொல்லி கொடுக்கிறாரு? என்ன சொல்லி கொடுக்கிறாரு பெருமாள் பல்லு தேய்க்கிறதுக்கு? எதை கொண்டு பல்லு எடுக்க வேண்டும்? கருசாலை கொண்டு பல்லு எடுக்க வேண்டும். இந்த பேஸ்ட் புரட்சி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது வாழும் வழி அல்ல, அது சாகும் வழி. தூங்கி எழுந்த உடனே நம்ம முதல் வேலையே சாவதுக்கு உண்டான வேலை தான் பண்ணணும். ஒரு பல்பொடி, அட்லீஸ்ட் ஒரு பல்பொடி எடுத்துக்கோங்க, கையில தேய்ங்களேன். ஆளும் வேணும் பல்ல கூறி அவனு சொல்லிட்டு விட்டான். அதை எடுத்து அதை யாரும் வேண்டியிருக்கு. ஏன்னா நமக்கு வந்து ஒரு நிமிஷம் தான் பல் தேய்க்கிறதுக்கு டைம் வச்சிருக்கிறோம். நம்ம டைம் ஸ்லாட் வந்து தூங்கி எழுந்தா நம்ம பாத்ரூம் போகிறதுக்கும் பல்லு தேய்க்கிறதுக்கும் மொத்தமாக 5 நிமிஷம் தான் டைம் ஒதுக்கிருப்போம். டைம் ஆச்சு கடற்கன்னு பேஸ்ட் எடுத்தோமா போட்டோமா 2 தேய் தேய்ச்சோமா வாயை பொப்பிடிச்சோமா வந்தோமா அடுப்பங்காய் உள்ளார நுழைஞ்சோமா. அது உட்காந்து கொஞ்சம் நிதானமா பல்பொடி வச்சு விரல தேய்ச்சா அதோட சிறப்பான ஒரு ப்ரஷ் வேற எதுவுமே கிடையாது. அதில் போட்டு தேய்ச்சோம்னா அந்த ஈடுலாம் அவ்வளோ பலமாக இருக்கும். தேய்ச்சிட்டு கசலாங்கண்ணி கொஞ்சம் வாயை பொப்பிடிச்சு துப்பிட்டு ஒரு 4 கசலால இலை எடுத்து கொஞ்சம் மென்று அந்த சாறு கொஞ்சம் உள்ளே போயிட்டு அந்த சக்கையை வச்சு வழலை நீக்குவது. வழலை நீக்குது வேதாச்சலம் செஞ்சே காமிச்சிருக்காங்க. எங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டாங்க. வழலை நீக்குது எல்லாரும் வெட்ட போடுவாங்க. ஐயா வீடியோ கேமரா எடுத்து இந்த நேரம் உள்ள வந்து தேய்ச்சி அப்புறம் இந்த மேலே வச்சு தேய்ச்சி வீடியோ எடுத்து போட்டாங்க. இப்படிதான் வழலை நீக்கணும். அந்த வழலை நீக்குதல் அடுத்தது பல்லு தேய்ச்சா கூடவே அப்படியே வழலை நீக்கிட்டு வரணும். எதுக்கு அது செய்யணும்? உள்ள அவ்வளோ சேர்த்து வச்சிருக்கணும். காலையில் எடுத்தா மொத்தம் வெளியே வரும். ஒண்ணுமே இல்லை. நீங்க ராத்திரி இங்கேயே சாப்பாடு போடுவாங்களா என்னன்னு தெரியல. இன்னொரு நாள் ராத்திரி ஒரு 4 பரோட்டா சாப்பிட்டு போடுங்க. 4 பரோட்டா சாப்பிட்டு போடுங்க. காலையில நீங்க இதை செய்யுங்க. என்ன ஆகுதுன்னு பாருங்க. கொட்டும். ஏன்னா செரிச்சே இருக்காது, அப்படியே கிடக்கும். அப்படியே கொடுக்கும், வாந்தியே வரும். அப்ப இந்த வயலை நீக்குதல் எதுக்கு? உள்ள என்ன கெட்ட நீர் இருந்தாலும் மொத்தத்தையும் வெளியே எடுத்து தள்ளிடும். அந்த நாள் ஃபுல்லா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். இந்த வயலை நீக்கிறவங்க சோம்பேறி தன்மை இருக்காது. ஏன்னா அது வயலை நீக்கும் போதே சோம்பேறி தரம் போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு அது நம்மள அடி வயதுலேருந்து புரட்டி கொண்டு வந்து கொட்டிடும். தூக்கம்லாம் கலைஞ்சி ஓடி போயிடும். அந்த வயலை நீக்குதல் அதை செய்யறோமா? அடுத்தது இது பெரிய ஆகியமட்டு தாம்பூலம் தரித்தல். வெத்தலை பாக்கு போடணும். உடனே சம்பாதிக்கலாம். இல்லை பாக்கும்போது வெத்தலை பாக்கு அதெல்லாம் நாம சொன்னது இல்லை. என்னமோ இது 3 மலையிலையும் போகையிலையும் போய் தாமலையில் உட்காந்துக்கிறாங்க. அதெல்லாம் நாம சொன்னது இல்லை. வள்ளலார் சொன்னாரா? இது வந்து நாம சொன்னது இல்லை. வள்ளலார் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்க? அடி குறிப்புனா வள்ளலார் குறித்தது இல்லை. ஒரே நேரத்தில் அடியில் குறித்திருக்கிறதா வள்ளலாருடைய கை வேலை கிடையாது. அது இவங்க போற கை வேலை. அது இல்லறத்தால் விதிக்கப்பட்டது. அப்ப நாமெல்லாம் என்ன தோறா? இல்லறத்துல தான் இருந்தோம். உலகில் இருந்தாலே இல்லறம்னு அர்த்தம் இல்லையா? குடும்பத்தில் இருந்தாலே இல்லறம்னு அர்த்தம். உள்ளே எப்படி இருக்கிறியோ குடும்பத்தில் இருக்கியா இல்லறத்துல. சரி, அப்படி எல்லாம் விடுங்க. அந்த தாமரை வெத்தலை பாக்கு போடுறது என்ன பொழுதுபோக்கு? எப்பொழுது சொன்ன நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்புபினோர் நம்பரங்கான பேசுறேன். ஏனுரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன். நம்மளாம் நல்லா வாடுவதற்காக அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் எதுக்காக வெத்தலை பாக்கு போட சொல்றாரு? 3 வேலையை போட சொல்றாங்க.
இது வரைக்கும் வெத்தலை போட சொன்னாங்க. யாராவது எவ்வளவு வெத்தலை, எவ்வளவு பாக்கி, எவ்வளவு சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? நானும் தேடி பார்த்தேன். யாரும் சொன்னதே கிடையாது. வள்ளலார் சொல்றார், காலையில பார்த்து கொஞ்சம் தூக்கலா இருக்கட்டும், என்ன வாதத்தை சரி பண்ணும். மத்தியானம் சுண்ணாம்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கட்டும், அது பித்தத்தை சரி பண்ணும். ராத்திரி வெத்தலை கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும், அது கபத்தை சரி பண்ணும். இந்த மாதிரி யாருங்க சொல்லியிருக்கிறார்? விகிதாச்சாரம் கொடுக்கிறார் நம்மளுக்கு. வெத்தலை பாக்கு போட்டினா காலையில பாக்கு அதிகமாக, மத்தியானம் சுண்ணாம்பு அதிகமாக தடு, ராத்திரி வெத்தலை அதிகமாக வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை நம்ம நல்லா வாழறதுக்கு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் சன்மார்க்கிக்கு சொன்னது இல்லை. அவர் சன்மார்க்கில் சாப்பிடுமா? அதனாலதான் எல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறார். வள்ளல் பெருமான் சொல்றதை அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது நம்ம நல்லா வாழறதுக்கு. வாத பித்த சிரேத்தம் அதுதான் மரணத்தின் காரணம். அப்ப அது சரியாக இருக்கணும்னா, அது சரியான விகிதத்தில் இருக்கணும் என்றால், இந்த தாம்பூலம் தரித்தல், வெத்தலை பார்க்க போறது இந்த விகிதத்திலே நாம் போட வேண்டும். இது அடுத்து நம்மளுக்கு சொன்ன வேலை. அதுக்கப்புறமா என்ன பண்றது? எழுந்தாச்சு, மனதில் கழிச்சாச்சு, குளிச்சாச்சு, வழலை எடுத்தாச்சு, வெத்தலை பார்க்க இதுக்கு நடுவில் 4 கசவாரணியும் உள்ள போயிடுச்சு. ஏன்னா அது கொஞ்சம் மூழ்கிட்டு தான் வாழை எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சூரியன் உதயமாகிற வரையில் நல்ல நினைப்போடு நன்முயற்சியில் இருந்தது. நன்முயற்சி, நல்ல முயற்சி வரணும். எதெல்லாம் நல்ல முயற்சி? எதெல்லாம் நல்ல முயற்சி? டேபிள் கார்டில் அகவலை போட்டு உட்கார்ந்து நல்ல முயற்சியா? நிறைய பேர் நான் பார்க்கணும். காலையில் எழுந்தோம்னா அவங்க அதை போட்டு விட்டுருவாங்க. அது பாடிட்டு அது யாருக்கு பாடுதுன்னு எனக்கு தெரியல. அது புண்ணியம் அடையிறதுக்காக போட்டு விட்டுருக்காங்களா தெரியும். டேபிளுக்காக ஞானம் அடைஞ்சிட போடுறது இல்லை, மொபைலில் போட்டு விட்டுருவாங்க, மொபைல் ஞானத்துக்கு போய் விட்டுறீங்க. இவங்க போக மாட்டாங்க. நல்ல முயற்சியில் இருத்தல். நாம முயற்சி பண்ணணும். என்ன முயற்சி பண்ணணும்? தியானம் பண்ணலாம். காலையில் எழுந்திரிச்சு உட்கார்ந்து தியானம் பண்ணணும். அந்த அமுத காற்றை சுவாசிக்கணுங்கிறார். இந்த அமுத காற்றோட விஷயத்தை யாருமே சொல்லி சொன்னது கிடையாது. காலையில் அருணோதயம் தொடங்கி சூரிய உதயம் வரையில் இந்த பூமியோடைய பரப்பில் அமுத காற்று வியாபகமாக அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் உட்கார்ந்து நம்ம இறைவனை பற்றி சிந்தனையில் இருந்தோம் அப்படின்னா அந்த அமுத காற்று உள்ள இறைவனை பற்றிய நன்முயற்சியில் இருந்தால் மட்டும்தான் அமுத காற்று உள்ள போகும். இல்லாட்டி இந்த பேப்பர் போடுறாங்க, பார்க்க இருக்கிறவன் அவனெல்லாம் ஞானத்துக்கு வந்துடணும் இல்லையா? அவனுக்கு எல்லாம் வராது. ஏன்னா அவன் போட்டுக்கிற வேலையில் இருக்கான். நன்முயற்சி இறை சிந்தனையோடு இருக்கலாம். தியானம் பண்ணுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க, நல்ல நடைமுறை இருக்கலாம். எதுவும் தான் பண்ணணும், இதுதான் பண்ணணும். ஆனால் குறிப்பாக சொல்லும்போது தியானம் பண்ணுங்க. 6 மணி வரைக்கும் நல்ல தியானத்தில் இருங்க. ஏன்னா தியானத்தில் இருக்கும்போது மூச்சு சுவாசம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போ தியானமும் பண்ணும்போது சுவாசம் நல்லா அற்புதமாக இருக்கும்போது அந்த அமுத காற்றுன்னு என்ன அர்த்தம்? ஆக்சிஜன் O3 யாரோ சொன்னாங்க, கைத்தட்டல் கொடுங்க. O3 ஆக்சிஜன். அவ்வளவு தூய்மையான ஆக்சிஜன் வந்து அந்த காலையில நேரத்தில் தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஆக்சிஜன் போய்விட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு ஆக்சிஜன். சிட்டிக்குள்ளார போக ஆக்சிஜனே கிடையாது. அந்த O3 என்ன சொல்லக்கூடிய அந்த 3 பங்கு ஆக்சிஜன் என்னக்கூடியது அந்த காலை நேரத்தில் இங்க பூமியில அப்படியே இருக்கும். அதை நம்ம சுவாசம் பண்ணணும். உள்ள நல்ல ஆக்சிஜன் போனா எல்லா ஆர்கன்ஸும் நல்லா வேலை செய்யும். ரத்தத்தோட எது போகுது? ரத்தத்தோட ஆக்சிஜன் போகுது. அந்த ஆக்சிஜன் நல்ல ஆக்சிஜனா இருக்கும். அதுக்காக தான் காலையில அந்த வேலையை பண்ண சொல்றாங்க. நம்ம 6 மணிக்கே எழுந்திருக்கிறது இல்லைன்னா அப்புறம் எங்கிருந்து நல்ல ஆக்சிஜன் வருது? அப்ப இதெல்லாம் விதிகளாக நம்ம கொடுத்திருக்கிறார். நித்திய கர்ம விதி. விதினா என்ன அர்த்தம்? விதினா கடைபிடிக்க வேண்டும். அந்த விதியை மீறினால் ரெட் லைட் இருக்குது போல என்ன பண்ணணும்? ஃபைன் கட்டணும். தண்டனை. விதி மீறினால் தண்டனை. நித்திய கர்ம விதியை மீறினால் மரணம் என்கின்ற தண்டனை நம்மை வந்து அடையும். நித்திய கர்ம விதி. நித்தியம்னா என்ன? தினம் நான் வாழ்க்கை எடுத்தேங்க. ஒரு 3 நாள் மறந்து போச்சு. அப்ப அதை பழக்கப்படுத்துறது. மறந்து போச்சுன்னா என்ன அர்த்தம்?
மறந்து போய் விதியை மீறிட்டேன். அப்போ தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் இல்லையா? அப்போ தாங்களும் தேர்தல் ஆயிடுச்சு, எத்தனை பார்க்க போட்டாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்? நன்முயற்சியில் இருந்தாச்சு. 6 மணிக்கு அப்புறம் என்ன பண்றது? நமக்கு அவ்வளவுதான். 6 மணிக்கு வரைக்கும் இருந்தாலே பெரிய விஷயம். அப்புறமா அப்படியே டைமை பார்த்தோம்னா எல்லாருக்கும் சும்மா அப்படியே பல்ஸ் செய்யணும். பசங்க ஸ்கூலுக்கு போகணும், இல்லை நம்ம ஆஃபீஸுக்கு போகணும், இல்லை காலேஜுக்கு போகணும், இல்லை லேடிஸ்னா பெண்கள்னா சமைக்க போகணும். அவ்வளோதான். உங்க பல்ஸ் எகிரி சும்மா ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. விவசாயத்தில் இருக்கிறவங்க போய் வேலை செய்வாங்க பாருங்க, அப்படியே வேர்த்து போட்டோம். அப்புறம் நான் சன்மார்க்கத்தில் எப்படி இருக்கிறது பாருங்க. சன்மார்க்கத்தில் இருந்தால் ரொம்ப கஷ்டங்க. நிறைய வேலைகள் பண்ணவே முடியாது. விவசாயமே பண்ண முடியாது சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்களால சொல்லணும். ஏன்னா வேலையே வரக்கூடாது. அதிக உழைப்பு எடுக்காதீங்க. அதிக உழைப்பு எடுக்கக்கூடாதுன்னா எப்படிங்க முடிஞ்சு? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ என்ன பண்றது? சரி, அதிக உழைப்பு எடுக்க முடியுது, வழியில் அதிக உழைப்பு தான் எடுத்தாகணும். அப்போ என்ன பண்றது? வள்ளல் பெருமாள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஆகார ஒழுக்கத்துக்கு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் சரியாகும். சரி, காலையில டிஃபன் சாப்பிடாத சொன்னார் வள்ளல் பெருமாள். சொன்னாரா இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் இப்படிதான் மண்டையா இருக்கும். டிஃபன் சாப்பிடாதுன்னு சொல்றாரா இல்லையா? சொல்றாரு. எவ்வளவு டிஃபன் சாப்பிடாம இருக்கணும்? சாப்பிட்டு இருக்கணும். அப்புறம் எப்படி? அவர் வாழ்றதுக்கு தான் வழி சொன்னார். வேதாச்சலம் வழி ரொம்ப அழகா சொல்றார். சாப்பாடு என்பது, சாப்பாடு என்ன விளக்கம் அவர் கொடுத்துருக்காரு யாராவது தெரியுமா? சாவதற்கு படுப்பாடு. ஐயாதான் நிறைய பேர் ஐயா கொடுத்துருக்கு. சாப்பாடு சாவதற்கு படுப்பாடு. சாவதுக்கு தான் கட்டப்பட்டு சமைச்சு சும்மா வயிறு முட்டை திங்குறோம். எதுக்கு? சாவதுக்கு, வாழறதுக்கு. பெருமான் வாழறதுக்கு வழி சொல்றாரு. காலையில எதுவும் சாப்பிடாது. அப்படி நீ சாப்பிடணும் அப்படின்னு என்ன சாப்பிடணும்? நம்ம காலை ஆகாரம் அது அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி என்ன சாப்பிடணும்? ஒரு 6 மணிக்கு கரிசா அது பசும்பால் உங்களுக்கு கிடைச்சதுன்னா பரவாயில்ல. அது எப்படிப்பட்ட பசும்பாலா இருக்கிறது அப்படின்னா, கண்ணுக்குட்டியை மாட்டுக்கிட்ட விட்டு கண்ணுக்குட்டி குடிச்சு முடிச்சுட்டு அதுவே அறுத்து போய் தூரம் போனதுக்கு அப்புறமா அந்த மாட்டுக்கிட்ட இருந்து கொஞ்சம் பாலை கறக்க முடிஞ்சதுன்னா அந்த பசும்பாலை நம்ம எடுத்துக்கலாம். பால் சாப்பிடலாம்னு சொன்னாரு இல்லையா? அது எந்த பசும்பால்? ஐயாவே பால் சாப்பிடலாம்னு சொல்லிட்டாரு. ஐயாவே பால் சாப்பிடலாம்னு சொல்லிட்டாருன்னா அவர் எப்படிதான் சொல்லியிருக்காரு. ஒரு வாரம் இந்த கண்ணுக்குட்டிக்கு விட்டுட்டு அந்த கண்ணுக்குட்டி நம்ம வீட்டு கட்டக்கூடாது. அது முடிச்சு தூரம் போனதுக்கு அப்புறமா அந்த பசுக்கிட்ட மடியில பால் இருந்தா அதை கறந்து அந்த பால்ல ஒரு சேரு பால் ஒரு சேரு ஜலம் போட்டு இந்த கரிசலாங்கண்ணி, அது கூட நம்ம எல்லாரும் தூள் தான் போட்டு பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனா வள்ளல் பெருமானுடைய உரைநடை படிச்சு பாத்தீங்கன்னா கரிசாலை இலை ஒரு பங்கு, தூதுவளை முசுமுசுக்கை 1/4 பங்கு, ஜீரகம் 1/4 பங்கு அப்படிதான் சொல்லியிருப்பார். இலைன்னு சொல்லியிருப்பார். நாம இலை கேட்க போறது தூள். அந்த தூளையும் அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்களோ, எப்படி பயன்படுத்துறாங்களோ, எப்படி தயார் பண்றாங்களோ தெரியாது. இருந்தாலும் அதையாவது சாப்பிடுறோம்னா அதையும் சாப்பிடல. அப்ப காலை நம்மளுடைய முதல் ஆகாரம் எது? முதல்ல இந்த கரிசாலை இலையை கொஞ்சம் சாறு உள்ள வச்சு அதுதான் நம்மளுடைய முதல் ஆகாரம். அதுக்கு அடுத்த ஆகாரம் வெத்தலை பாக்கு. அதுக்கு அடுத்த ஆகாரம் இந்த கரிசாலை முக்கூட்டு சோறும். அதை நீங்க பசும்பால் அந்த மாதிரி பசும்பால் கிடைச்சா அதை அந்த மாதிரி காய்ச்சி அதில் போட்டு அதை ஒரு சேரா சொல்ற வரைக்கும் வச்சிருந்து அதை எடுத்து சிறுக கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா பசி எடுக்காது. இல்லை பாலே அப்படி கிடைக்கல, நான் பாக்கெட் பால் வச்சு காய்ச்சறேன் அப்படின்னா தயவு செஞ்சு அது மரணத்தின் விழிப்புக்கே நம்ம கொண்டு போய் விட்டுடும். ஏன்னா அதெல்லாம் பாலே கிடையாது. பாக்கெட்ல வர்றதுக்கு பேர் பாலே கிடையாது. அதுக்கு நீங்க தண்ணியில சுண்ட வச்சு கரிசாலை முக்கூட்டு சோறமே குடிச்சிடணும். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய அடுத்த ஆகாரம். அதுக்கு அடுத்த ஆகாரம் பகல் 12 மணிக்கு தான். நடுவில் பசிச்சதுன்னா ரஸ்தாளி வாழைப்பழம், பேர் வாழைப்பழம், வங்காள வாழைப்பழம், இது சுலபமாக கிடைக்கிறது ரஸ்தாளி. அந்த ரஸ்தாளி வாழைப்பழத்தில் ஒரு 2 வாழைப்பழத்தை நாட்டு சர்க்கரை நெய்யும் கலந்து, வாழைப்பழத்தை கூடாக்கி வந்து அதில் கொஞ்சம் நெய் போட்டுருக்கு, அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. அதை சாப்பிட்டீங்கன்னா மதியான சாப்பாடே தேவைப்படும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு
இது பசிக்கிறவங்களுக்கு, பசிக்காதவங்க அதுக்கு போடக்கூடாது. அப்புறம் மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிட சொல்றாரு. இது காலையில டிஃபன் சாப்பிடாதவங்களுக்கு தான் மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிட்றாரு. காலையில் 8 மணிக்கு டிஃபனை சாப்பிட்டு மறுபடியும் ஐயா 12 மணிக்கு சாப்பிட சொன்னாருன்னு சொன்னா, அப்ப காலையில இந்த மாதிரி டிஃபன் சாப்பிடாம இருக்கிறவங்க 12 மணிக்கு சாப்பிடணும். என்ன சாப்பிடலாம்? ஜீரக சம்பா அரிசி. ஜீரக சம்பா அரிசி எத்தனை பேர் பயன்படுத்துறோம்? ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி, விலை உயர்ந்தது. ஏன் விலை உயர்ந்ததை வளரணும்னு சொன்னார்? நம்முடைய தேகம் விலை மதிப்பில்லாதது. நம்முடைய தேகம் விலை மதிப்பில்லாதது. அதனால விலை உயர்ந்த அந்த ஜீரக சம்பா அரிசியை தான் சாப்பிடணும்னாங்க. ஏன்னா அதுதான் இந்த தேகத்தை பொண்ணாக பாதுகாக்கும். மற்றதெல்லாம் புண்ணாக்கும், மற்ற அரிசியெல்லாம் புண்ணாக்கும். ஏன்னா அதுதான் அரிசியும் சின்னதாக இருக்கும், வேகிறது ஈஸியாக வேகும். ஈஸியாக வேகிறதுனால செரிமானம் ஈஸியாக நடக்கும். செரிமானம் ஈஸியாக நடக்கும். அது கிடைக்கல அப்படின்னா போனா போது பச்சை அரிசி சாப்பிடலாம். இது கிடைக்கலன்னா தான் பச்சை அரிசி. இல்லை எனக்கு கட்டுப்படி ஆகாதுன்னா பச்சை அரிசிக்கு போயிடுது. நம்ம வாய்க்கே பேசினாங்க நம்மளுக்கு ஒரு 100 ரசம் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்களா? பச்சை அரிசி வாங்கி சாப்பிடும். புழுங்கல் அரிசி மட்டும் போகாதீங்க. இன்னும் நிறைய அரிசி வகைகள்லாம் சொல்றாங்க. பாரம்பரிய அரிசி வகைகள் தான், அதெல்லாம் நமக்கு வேணும். நம்ம சன்மார்க்கம், நம்ம பாரம்பரியம் இந்த சன்மார்க்கத்தை இந்த பாரம்பரியத்தை உடைக்கிறது தான் நம்மளுடைய சன்மார்க்கம் இல்லையா? அப்ப நம்ம ஜீரக சம்பா அரிசி அது நேராத பட்சத்தில் பச்சை அரிசி சாதம். அது எப்படி சாப்பிடணும்? சாதம் வடித்து சாப்பிட வேண்டும், பொங்கி சாப்பிடுதல் கூடாது. பொங்கி சாப்பிட்டா என்ன ஆகும்? கஞ்சி. அந்த காலத்து போலீஸ்காரங்க ரோசனை போட்டுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களே? எல்லாரும் பார்த்துருப்பாங்க, எல்லாரும் வயசானவங்க இருக்கீங்க, 1-2 பேர். அது எப்படி இருக்கும்? அப்படியே நீட்டாக இருக்கும், கரைச்சிட்டு இருக்கும். எதனால அது கரைச்சிட்டு இருக்கு? அந்த சாதம் அடிச்ச கஞ்சி தான் போட்டு நினைச்சு அந்த காய இருக்கும், அப்படியே நிற்கும். அப்ப அந்த கஞ்சி நம்ம உடம்புல போச்சுன்னா இழகி இருக்கக்கூடிய நம்முடைய ஆர்கன்ஸ் உறுப்புகள் எல்லாம் எப்படி ஆகும்? விரைப்பு தன்மையாயிடும். அப்புறம் எப்படிங்க செரிமானம்லாம் நடக்குது, ரத்த ஓட்டம் நடக்குது? எதுவுமே. அதனால வெள்ளம் ரொம்ப தெளிவாக கொடுக்குறாரு, சாதம் வடித்தே சாப்பிடணும். இப்போ ரொம்ப டெக்னிக்கலாக ஒருத்தர் ஆர்கி பண்ணாங்க கிட்ட போன மாதம். இப்போ புதுசாக ஒரு குக்கர் வந்துருக்குது, அது கீழே குழாயை திறந்து விட்டா கஞ்சியெல்லாம் கீழே போயிட்டு போயிருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு குக்கர் வந்துருக்கு. ஐயா அதை பயன்படுத்தலாமா? ஏன்பா ஐயா வடித்து சாப்பிட்டா? நீங்கள் வேலையா வடித்து சாப்பாடு போட சொன்னால் சூரிய கிடைக்க போல இல்லை அப்படின்னா, நான் கூட இந்த குக்கர் வாங்கி தரேன், இதையாவது வேணுமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அந்த மாதிரி ஒரு குக்கர் கண்டுபிடிச்சிருக்கலாம். தந்தா கஞ்சி தண்ணி கிடையாது. சரி எதையாவது பண்ணி தரலாம், கஞ்சி உள்ளே போகாம இருந்தால் சரி. அப்போ சாதம் வடித்தே சாப்பிட வேண்டும், பொங்கி சாப்பிடக்கூடாது. இந்த பொங்கி சாப்பிடக்கூடாதுன்னு வரும்போது நம்ம காலையில சாப்பிட்ற ஒரு டிஃபன் அடிபடுது. பொங்கல் 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 பொங்கலை நம்ம வடிச்சா சாப்பிட்றோம், பொங்கி தானே சாப்பிட்றோம். அப்ப அதை சாப்பிடலாமா? எல்லா சங்கத்துக்கும் காலையில பொங்கல் தான் பிரதான உணவு. பிரதான உணவு எல்லா சங்கத்துக்கும் பொங்கல் தான். சாப்பிட்டு வந்த உடனே எல்லாம் என்ன பண்றாங்க? தலைவர் 10 நிமிஷம் பேச ஆரம்பிச்சிருப்பாரு, எல்லாரும் அப்படியே சுத்தம். ஏன்னா அது பொங்கி சாப்பிட்டது, அந்த கஞ்சிக்கு இவ்வளவு வேலை பண்ணுது. அப்ப பொங்கல் நம்ம இப்ப கூட சொல்லுங்க, ஒரு அவல் இருக்குல்ல, அதை கொஞ்சம் அப்படியே நினைச்சு எடுத்து வச்சு கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்து ஒரு கப்ப சாப்பிட்டு போயிடும். அப்படி பசிக்கிறது டிஃபன் தான் சாப்பிட்டாகணும் அப்படின்னா அவரை நினைச்சு போடுறது வேலை ரொம்ப ஈஸி. அவரை நினைச்சு போட்டு அந்த ஈரமாயி அது கொஞ்சம் அப்படியே காஞ்சிடும். நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிட்டு விவகாரமா இருக்கும் அப்படின்னா. அப்ப நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இதெல்லாம் இதுதான் வாழறதுக்கு வழி, இதுதான் வளரணும் சொல்லிக் கொடுங்க. மதம் யாருமே சொல்லிக் கொடுக்கலையா? எதை சாப்பிடணும்னு சொன்னாங்களா? அடுத்தது காய்கறி. என்ன காய்கறி? நம்ம சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பாதிக்கவே வேணாம்னு தேவையில்லை. உனக்கு சம்பாத்தியம் அப்படியே உட்காந்து 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கிற மெனு தான் நம்மளுடைய வீட்டில். 5 ஸ்டார்ல இருக்கிற மெனு
ஐயா வந்து ரொம்ப அழகாக தோட்டத்தில் அப்படி போட்டினா முளைக்கும். முருங்கை கிளை அப்படி சும்மா வெட்டிட்டு வந்து நட்டு சொறி வச்சிங்கன்னா போதும், தண்ணி ஊற்றணும் ஒன்றும் பண்ணணும். ஒரு வாழைக்காய் கொண்டு வச்சிங்கன்னா அது 10 கண்டா மாறும், ஒன்றுமே பண்ணணும். அவரை விதையை அப்படி போட்டு வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு எதையாவது பிடிச்சிட்டு படம், அந்தெல்லாம் கூட போடணும், அது பாட்டுக்கு படம். கத்திரிக்காய் செடி அதெல்லாம் பெருசா பராமரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த காய்கறிகளை சாப்பிட்றா போதும், பசம் கனம் குறையாது, உடம்பும் நல்லா இருக்கும். ஆமா இல்லை இல்லை என்ன கிடைக்கும், கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், குடமிளகா, அது கலர் கலராக குடமிளகா இருக்கும். பச்சை கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர், 3 கலரில் குடமிளகா எடுத்துட்டு வந்து நம்ம எங்கள் வீட்டில் வந்து உண்டு. நம்ம இண்டிபெண்டன்ஸில் கேட்க எங்கள் வீட்டில் அந்த கலர் கலர் குடமிளகாலாம் எடுத்துக்கணும். அது மாதிரி கலர் கலராக நாங்கள் சாப்பிடுவோம். வளர்ப்பு ரொம்ப அழகாக கொடுக்குறேன். ஒரு 5 காய் தான் கொடுத்தாரு. இந்த 5 காயை சாப்பிட்றா போதும், எல்லா சத்தும். நாங்கள் வந்து நம்ம நடைமுறை சொன்னார் வாட்ஸ்அப்பில் அவ்வளோ அதை பற்றி நாங்கள் பேசிடுவோம். அந்த 5 காய்கறிகள் நமக்கு விட்டமின் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, அத்தனையுமே கொண்டு வந்துடுது அந்த 5 காய்கறி. கத்திரிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், கொத்தவரங்காய். கொத்தவரங்காய் யாரும் தொடரதே கிடையாது. அத்தனை பேர் ஹார்ட் அட்டாக்ல செத்து போறாங்கன்னா கொத்தவரங்காய் என்னன்னே தெரியாத ஹார்ட் அட்டாக்ல செத்து போவோம். கொத்தவரங்காய் சாப்பிட்றதுக்கு ஹார்ட் அட்டாக் வரவே வராது. வாரத்துக்கு ஒரு நாள் கொத்தவரங்காய் சாப்பிடணும், ஹார்ட் அட்டாக்கே வராது. அந்த அளவுக்கு இதயத்தை வந்து அந்த அளவுக்கு அது வந்து சரி பண்ணுறாங்க. அவ்வளவு அருமையான காய்கறிகள் வளர்ப்பு நம்ம கொடுத்துருக்குறோம். முருங்கைக்காயில் இருக்காத ஒரு கால்சியமும் புரோட்டீனும் வேற எதுவுமே, கத்திரிக்காயில் இல்லாத இரும்பு சத்து வேற எதுவுமே கிடைக்கும். இரும்பு பொடி பண்ணி சாப்பிட்றதுக்கு ஈக்குவல் கத்திரிக்காய் சாப்பிடணும். அந்த அளவுக்கு வாழைக்காய் சாப்பிட்டா சுகரே வராது. நாமெல்லாம் வாழைக்காயை நல்லா முட்டி அப்படியே கட்டி பார்ப்போம். 10 ரூபா வாழைக்காய் என்னடா இவ்வளவு கொடுக்குறீங்க, பெருசா கொடுத்து வாங்கிட்டு இடம் பிஞ்சு தான். பிஞ்சு கத்திரிக்காய், பிஞ்சு வாழைக்காய் தான் சாப்பிட சொல்றாரு. நாம கொடுக்குற காசுக்கு வந்ததெல்லாம் பெருசா தடிமனா வாழைக்காய் வாங்கிட்டு நானே அனுபவிச்சிருக்கேன். வாழைக்காய் என்ன 15 ரூபா சொல்றான், இவ்வளவு பெருசா வாழைக்காய் வாங்கினா எப்படி? அப்புறமா தான் இந்த பிஞ்சு வாழைக்காய் அப்படிங்கிறது அப்புறமா தான் மழையில் உரைக்குது. வாழைக்காய்லாம் மார்க்கெட் வரும்போதே அது இவ்வளவு பெருசா முக்கியத்துவத்தை பொறுத்தா வருது. அதுலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசா நல்லா முக்கியத்துவத்தை தேடி வருவாங்க. அப்ப பிஞ்சு வாழைக்காய், பிஞ்சு அவரைக்காய், பிஞ்சு கொத்தவரக்காய், பிஞ்சு கொத்தவரங்காய் அப்படி காய வச்சு எடுத்து போட்டீங்கன்னா கொத்தவரங்காய் வத்தல். ராத்திரி அதை தான் சாப்பிடுங்கிறாரு. கத்திரிக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல் போட்டு ராத்திரி வசதி அவர் சாப்பிடுங்கிறாரு. நமக்கு ராத்திரி சப்பாத்தி கிடைக்குமா, பரோட்டா கிடைக்குமான்னு தெரியல. அப்ப இந்த 5 காய்கறிகள் அதனுடைய மகத்துவம் வேற யாருமே சொல்றது கிடையாது. வள்ளத்தோடு தான் கொடுக்கிறார் மகத்துவம். கீரை, வல்லாரை கீரை. இந்த பசங்களுக்குலாம் வல்லாரை கீரை கொடுத்தீங்கன்னா அவனுக்கு 90% மேல ஈஸியா எடுப்பான். வல்லாரை கீரை சாப்பிட்டா அவ்வளவு ஞாபகம் சக்தி. பசங்களுக்கு கொடுக்கணும், என்ன மாதிரி வயசானவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா எல்லாம் மறந்து போகுது. அப்போ வல்லாரை கீரை சாப்பிடணும். புளியாரை, புளிப்பு, உப்பு புளி காரம் கம்மியா சாப்பிடணும். ஆனா நம்ம வீட்டில் உப்பு கிலோவா வாங்குறோம், புளி கிலோவா வாங்குறோம். நான் முதல்ல எங்க வீட்டில் சாம்பார் சொன்னது உப்பு புளி வாங்குறது நிறுத்திடும். புளி வாங்குறதே நிறுத்திடும். புளியே வாங்கக்கூடாது. எதுக்கு புளி வாங்குறீங்க? தக்காளியை பயன்படுத்துங்க, எலுமிச்சம்பழம் பயன்படுத்துங்க, எதுக்கு புளி வாங்குறீங்க? உப்பு புளி காரம் இதெல்லாம் விகிதாச்சாரமே கொடுக்குறாங்க. ஐயா, குழம்பு பொடிக்கு யாராவது செய்முறை கொடுத்துருக்குறாங்களா? நீங்க குழம்பு பொடி எப்படி செய்யறது யூடியூப்ல தேடுவீங்க. குழம்பு பொடி எப்படி செய்யறது உரைநடை தேடுங்க. வள்ளலார் கொடுத்துருக்குற எவ்வளோ மிளகா, எவ்வளோ வெந்தயம், எவ்வளோ மிளகு, எவ்வளோ வைக்கணும் வள்ளலார் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறத பற்றி யோசிச்சிங்க அப்படின்னா நமக்கு அப்படியே மிளகாயும் தனியாகவும் சுத்தமா இல்லை. மிளகு சும்மா அப்படி ஏற்றி சொல்றாரு. மிளகு வந்து மிளகாய் வந்து 50 கிராம் தான் கொடுக்கும். 50 தான் மிளகாய். நம்ம 2 கிலோ மிளகாய் இருக்கும். 2 கிலோ மிளகாய், 2 கிலோ தனியா பெண்களுக்கு தெரியும். உண்டா இல்லையா? ஆனால் வள்ளல் மிளகாயும் தெரியாம 50 கிலோ தான் கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம எடுக்கிறதே கிடையாது. கீரை வகைகள், கரிசலாங்கண்ணி கீரை. இந்த கரிசாலைன்னு சொன்னா வெள்ளை கரிசாலை, ஒற்றலை கையாளன்னு சொன்னா மஞ்சள் கரிசாலை. இது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வித்தியாசம் நிறைய பேர் தெரிஞ்சு. பட் ஏதோ ஒன்று கிடைக்கிறதையாவது சாப்பிடுறோம். கரிசலாங்கண்ணி கிடைச்சதாக எடுத்து வாய் வரணும்.
அது மெல்லிக்கிட்டே இருக்கும். அது மெல்லிக்கிட்டே ரசலாக இருந்ததுன்னா உடம்பு அவ்வளோ ஆரோக்கியம். சென்சலாக இருக்கு, ஏதோ ஒன்று வெள்ளையோ மஞ்சளோ வல்லாரை, புளியாரை, தூதுவளை, முருங்கைக்கீரை, இது 5 கீரை. இது இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ராவாக மருத்துவ குணம் அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த அரைக்கீரை, முளைக்கீரை, அகத்திக்கீரை இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லேயே இருக்கு. இந்த 6 கீரை வகைகள் எடுத்துக்கிட்டா போதும். 5 காய் 6 கீரை. வள்ளலார் சொல்லியிருக்காரு, நான் சொல்லல. அவர்தான் நம்ம எப்படி நல்லா வாழ்றதுக்கு வழி என்னன்னா அதெல்லாம் தினம் கொடுத்துருக்குறாரு. அது மத்தியானம் சாப்பிடணும், 12 மணிக்கு சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்? கொதிக்க எடுத்து வாயில போட்டுக்காரு. எவ்வளோ சாதத்துக்கு பக்குவத்தை கொடுக்குறாரு. வேற வேறையா இருக்கக்கூடாது, குழஞ்சி இருக்கக்கூடாது. வேற வேறையா இருக்கக்கூடாது. ஹோட்டலில் நம்ம சாப்பிட்டா முடிஞ்சிச்சுக்காரு. ஏன்னா அவன் குழைய வைக்க முடியாது, முன்னாடியே வடிச்சிடணும். அப்போதான் அவனுக்கு சாயந்தரம் வரைக்கும் சாதம். அந்த மாதிரி நாமளும் வீட்டில் முன்னாடியே வடிக்கணும். சாதம் வடிக்கிறது ஒரு அருமையான கலை. அது அருமையான கலை. அது குழஞ்சும் போகக்கூடாது, வேற வேறையா வடிச்சுட்டு இருக்கக்கூடாது. விடலை கொடுத்துட்டாரு அந்த பக்குவத்தை. எவ்வளோ நம்ம உடம்புல எவ்வளோ அக்கறை பாருங்க அவருக்கு. அந்த மாதிரி கொடுக்குறாரு சாப்பிடு. அதை கொதிக்க அள்ளியே வாய போடாத, ஆற வச்சு சாப்பிடாத. பக்குவமான சூப்பில், இடம் சூப்பில் கை பொங்குற அளவு வாயில போட்டா சொல்லக்கூடாது. அந்த மாதிரி எடுத்து போட்டு சாப்பிடணும். நம்ம அவசரமா வாயில போட்டு எல்லாருக்கும் அனுபவிச்சிருப்பீங்க. ஊதுவோம் உடனே வாயில நிறையாவது போட்டு சூடா போட்டு அது மாதிரி சாப்பிட. இதெல்லாம் யாருக்கு சொல்லி கொடுத்தது? இது வரைக்கும் எந்த ஞானியா சொல்லி கொடுத்தா? வளர்க்கணும், எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தோம். ஆச்சு, சாப்பிட்டாச்சு. மத்தியான சாப்பாடு சாப்பிட்டாச்சு. எந்த ஞானியும் சொல்லாது வளர்க்கணும். மத்தியானம் சாப்பிட்ட உடனே படுத்து கொள்றாரு. எவ்வளவு பெரிய இறக்கம் பாருங்க. சாப்பிட்ட உடனே என்ன பண்ணணுமா? இங்க நம்ம சாப்பிட்ட உடனே யாருமே படுக்கணும். 10 நிமிஷம் படுக்கிறதுக்கு அலோ பண்ணிக்கலாம். இங்க பண்ணுவோம். ஆனா படுத்துக்கணும். என்ன பண்ணக்கூடாது? தூங்கக்கூடாது. அங்கதான் வச்சாரு ஆப்பு. அங்கதான் சாப்பிட்டோம்னா படுக்க சொன்னாரு அப்படின்னா பின்னாடியே ஒரு ஆப்பு வச்சாரு, தூங்கக்கூடாது. முடிஞ்சுட்டாரு. சாப்பிட்டோம்னா படுக்கணும். படுத்தெழுந்து அல்லது வேறு காரியங்களில் பிரவேசிக்க கூடாது. கண்டிப்பா சொல்றாரு, கண்டிப்பா படுக்கணும். படுத்து எழுந்துக்காம வேற வேலை செய்ய போகாதேன்னு சொல்றாரு. ஏன்? மத்தியானம் சாப்பாடு சாதம் இல்லையா? சாதம், சாம்பார், அதில் பருப்புகள் இருக்கும், காய் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஓய்வு கொடுக்கும். நம்ம அப்படி படுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும். ஜீரணம் ஆகிறதுக்கு உண்டான அத்தனை வேலையும் உள்ள நடக்கும். சயின்டிஃபிக்கா சொல்றாரு நடக்கும். ஜீரணம் ஆகிறதுக்கு சக்தி வேணும் இல்லையா? ஜீரணம் பண்றதுக்கு ஒரு சக்தி வேணும். அந்த சக்தி வேணும். நம்ம மட்டும் வேற ஏதாவது வேலை பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம சக்தி ஆற்றல் எல்லாம் அதுக்கே போயிட்டு இருக்கோம். அப்ப ஜீரணத்துக்கு போகாது. அதனால சாப்பிட்ட உடனே படு. இது கண்டிப்பா நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா தூங்காத. அப்ப அந்த சக்தி எல்லாம் ஜீரணத்துக்கு போகும். ஜீரணம் சரியான அளவுல நடக்கும். அப்பதான் சாயந்தரம் மறுபடியும் மலம் கழிக்க வேண்டும். காலையில தினம் 2 சொல்லுங்க. தினம் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2. அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்தார். தினம் 2ன்னா காலை மாலை மலம் கழித்தல் வேண்டும். வயிற்றுல அழுக்கு இருக்கக்கூடாதுங்கிற. நான் நிறைய பேர் யோசிக்கிறது, இந்த மலம் எப்படி வருது? ஐயே, இதுவும் நம்ம வயிற்றுல இருந்துச்சு. பேச்சு பாருங்க, இதுவும் நம்ம வயிற்றுல இருந்துச்சு. இவ்வளவு நேரம் அருவருப்பா இருக்கு. நினைக்கும் போதே அருவருப்பா இருக்கு. நான் நினைச்சு பார்க்கறது இதுவா நம்ம வயிற்றுல வச்சுட்டு இருக்கோம். ஐயே கண்டாரி. அப்போ 2 நாள் மலம் கழிக்காம இருக்கிற நம்ம கதையெல்லாம் என்ன தெரியும்? யோசிச்சு பாருங்க. தினமும் மாலையிலேயே மலம் கழிக்கணும். மத்தியானம் சாப்பாடு சேர்த்து ஆற்றல் உள்ள போய் கழிவு நீங்க வேண்டும். எவ்வளவு அழகா! இதுதான் வாழறதுக்கு வழிங்க. இதுதான் அழகு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். தினம் 2, வாரம் 2 என்ன? என்ன தேய்ச்சி குளிக்கணும்? ஆயில் பாத்னா என்ன? பசங்களை கேட்டு பாருங்க. ஏதாவது ஸ்கூல் போய் எழுதி கேளுங்க, தம்பி நீ ஆயில் பாத் எடுக்கிறியான்னு கேளுங்க. அப்படின்னா சத்தியமா கேட்பான். சத்தியமா. அப்ப அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஏன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்? உஷ்ணத்தை குறைக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த தோல்ல ஓட்டை இருக்குல்ல, லட்சக்கணக்கான ஓட்டை, அதெல்லாம்
கழுத்துல இருந்து எல்லாத்தையும் வெளித்தரும், உடம்பு குளிர்ச்சியாகும். ஏன்னா உள்ள அவ்வளவு வேலை நடக்குதுங்க. இதயத்துல இருந்து இதயம் எங்கேயாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குதா? மற்றதாவது கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குது. இதயம் ரெஸ்ட் எடுக்குதா? ரெஸ்ட் கொடுக்கலாமா கொஞ்சம் இதயத்துக்கு? முடிஞ்சு. அப்ப அதெல்லாம் சரி பண்ணணுமா இல்லையா? அதுக்கு தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அந்த காலத்துல இதையும் வச்சாங்க. புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஆம்பளைங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் பொம்பளை. அது எதுக்கு காரணம் இன்னும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. அது புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஏன் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு ஏதோ ஒன்று பிரிச்சு விட்டுருப்பாங்க. கிரகணங்களுக்காக பிரிச்சு விட்டது, கோள்களுக்காக பிரிச்சு விட்டது. கோள்கள் வச்சு அடிப்படையில் பிரிச்சிருப்பாங்க. ஏதோ ஒன்று பிரிச்சு விட்டுருக்காங்க. ஸோ வாரம் 2, மாதம் 2 என்ன? வள்ளல் பெருமான் எந்த ஞானியும் எந்த மருத்துவரும் எந்த மகானும் சொல்லாத உடலுறவை பற்றி வள்ளல் பெருமான் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். இதுதான் அவருடைய பெரும் சிறப்பு. மூஞ்சம் அப்படியே சுழிப்பான். செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னா என்ன அதை பற்றி தான் பேசுறீங்க? வள்ளல் பெருமான் ஆரம்பிச்சாரியா? செக்ஸ் எஜுகேஷன் யார் தொடங்கினது? வள்ளல் பெருமான் தொடங்கினார் செக்ஸ் எஜுகேஷன். அவர் கொடுத்திருக்கிறார் உரைநடை. எப்படி உடலுறவு வைத்துக் கொள்ள வேண்டும், எத்தனை நாளுக்கு ஒரு முறை உடலுறவு வைத்துக் கொள்ள வேண்டும், அப்படி வச்சுக்கிறதுனால என்ன லாபம், வச்சுக்காததுனால என்ன? ரொம்ப தெளிவா யாரும் பேசுவதற்கு அஞ்சிய வெட்கப்பட்ட ஒரு விஷயத்தை வள்ளல் பெருமான் வெளிப்படையாக எடுத்து சொல்லியிருக்கிறார். யாருமே இது வழிகாட்டு அந்த அளவுக்கு அவ்வளவு கருணை நம்ம மேல. தினம் உடலுறவு வைப்பது மோசமான விளைவுகள். 4 நாளைக்கு ஒரு தடவை உடலுறவு வைப்பது மந்தம். 8 நாளைக்கு ஒரு தடவை வச்சாலும் நீங்க நான் போயிடுவேன். 15 நாளைக்கு ஒரு முறை மாத்திரம் உடலுறவு கொள்ளலாம். 15 நாளைக்கு ஒரு முறை மாத்திரம். கட்டின கணவன் கட்டின மனைவியோட மாத்திரம் தான். அது ஒரு அண்டலை. 15 நாளைக்கு ஒரு தடவை உடலுறவு வைத்துக் கொள்ளலாம். மொட்டையா சொன்னா யார் கூட எப்பெல்லாம் கேட்பாங்க. மனைவி கணவன் மனைவியோட உடலுறவு வைத்துக் கொள்வது 15 நாளைக்கு. ஏன் அப்படி கொடுத்தாரு? இல்லறத்துல இருங்க அப்படின்னு வள்ளல் பெருமான் சொன்னதுக்கு காரணம் அதுதான். இல்லறத்துல இருக்கலாம், ஆனால் 15 நாளைக்கு ஒரு தடவை உடலுறவு வைத்துக் கொள்ளுங்கள், தவறு இல்லை. ஏனென்றால் அது சுக்கிலம் சோழிடம் 15 நாள் கழித்து தானே வெளியேறிவிடும். தன்னால வெளியே போறத நீ உடலுறவு வைத்து கழித்துக் கொள்ளலாம். எவ்வளவு ஒரு நம்ம மேலதான் கருணை தான் அது. கல்யாணம் பண்ணிக்கிட்டப்பா நீ உடலுறவே வச்சு கூடாதுப்பா அப்படின்னா என்ன சொல்லுவான் நம்மளப்பா? ஆடா பாவி, இவன் 2 பிள்ளையை பத்திக்கிட்டு நம்மள என்ன சொல்றான்ப்பா? பெருமான் ரொம்ப அழகா இதை கூட வேற யாரும் சொல்லாத ஒரு ரகசியத்தை வள்ளல் பெருமான் இங்கே வெளிப்படையாக எடுத்து சொல்லி நம்மளை வாழ வைக்கின்றார். அவ்வளவு அழகா. ஆம்பளை குழந்தை பிறக்கணும்னா எப்படி உடலுறவு வைத்துக் கொள்ள வேண்டும், பொம்பளை குழந்தை பிறக்கணும்னா எப்படி உடலுறவு வைத்துக் கொள்ள வேண்டும், இதெல்லாம் யாரும் சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. வள்ளல் பெருமான் அவ்வளவு அழகாக எடுத்து சொல்லி அது முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் ஆயிடுச்சு. வருடம் 2 முறை என்ன பண்ணணும்? வருஷத்துக்கு 2 முறை வேதிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், வாந்திக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். வாந்தி எடுக்கணும். வருஷத்துக்கு 2 தடவையாவது அடி வயிற்றிலிருந்து புரண்டுக்கிட்டு வாந்தி வரணும். வருஷத்துக்கு 2 தடவையாவது வயிறு கிளீன் பண்ணணும், சுத்தம் பண்ணி ஆகணும். எடுத்துருக்கேன் இதை எடுத்துருக்கேன். வயிறை கிளீன் பண்ணணும் வருஷத்துக்கு 2. அதுதான் தினம் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2. ஓகே, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஐயா. அடுத்தது அப்புறம் சாயங்காலம் என்ன பண்ணணும்? சாயங்காலம் என்ன பண்ணணும்? நம்ம உலகியல் விவகாரங்கள் எப்ப செய்யலாம்னா, உலகியல் எப்படி பாருங்க, ஃபோன் பண்ணி பிள்ளைங்க எப்படா இருக்கியா, நல்லா இருக்கியா, ஆஃபீஸ் போயிட்டு இருந்துச்சியா, சாப்பிட்டியா, இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அந்த நேரத்தில் தான் அதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் ராத்திரி எத்தனை மணிக்கு சாப்பிடணும்? இதில் தான் மற்ற எல்லாத்துக்கும் வள்ளல் பெருமானுக்கும் பெரிய மாறுபாடு. இன்னும் என்னால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா இந்த இரவு உணவு. நார்மலாக இரவு உணவு என்ன சொல்லுவாங்க?
சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, இல்லது 8 மணிக்கு முன்னாடியாவது சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. வள்ளல் பெருமான் எத்தனை மணிக்கு முன்னாடி சாப்பிட சொல்றாரு சொல்லுங்க? படுக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட சொல்கிறேன். இரவு 10 மணிக்கு முன்னாடி சாப்பிடணும்னு சொல்றாரு. இரவு 10 மணிக்கு முன்னாடி சாப்பிடணும்னு சொல்றாரு. அது எப்போன்னு சொல்லல. 10 மணிக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது, 10 மணிக்கு முன்னாடி சாப்பிடணும். என்ன கணக்கு அப்படின்னா எத்தனை மணிக்கு தூங்க சொல்றாரு? 12 மணிக்கு தூங்க சொல்றாரு. அப்ப தூங்குறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி சாப்பிடணும். சரிங்க. வள்ளல் பெருமான் வாக்கிங் போக சொல்லியிருக்காரா? போக சொல்லியிருக்காரு. சொல்லுங்க. போக சொல்லியிருக்காரா இல்லையா? போக சொல்லியிருக்காரு. போக சொல்லியிருக்காரு. வள்ளல் பெருமான் வாக்கிங் போக சொல்லியிருக்கிறாரு. எப்போ? நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு. சாயங்காலம். காலையில வாக்கிங் போக சொல்லல. மலம் கழிக்கிறதுக்கு அப்பெல்லாம் வந்து வீட்டில் டாய்லெட் இருக்காது, நடந்து போய் தான் மலம் கழிக்கும். அப்போ அதே ஒரு வாக்கிங் மாறிடும் இல்லையா? இப்போ நம்ம எழுந்திரிச்சோம்னா அப்படியே பெட்ரூம்லேயே தான் டாய்லெட் இருக்கு, அப்படியே எழுந்திரிச்சு இப்படி கலந்து அப்படியே போயிடுது. அப்போ அப்படி நடந்து போனாலே மலம் வந்து கழியறதுக்கு அது ஒரு ஏதுவாக இருக்கு. சரி, வாக்கிங் எப்போ போகணும் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்காருன்னா சாயந்தரம் வெயில் நமது தேகத்தில் படும்படி சற்று உலாவ வேண்டும். காலையில் இருந்துச்சு வாக்கிங் போறான், ஜாக்கிங் போறான், எல்லாம் பண்ணான். ஆனா வள்ளல் பெருமான் எப்போ போக சொல்றாரு? சாயந்தரம் வெயில் நம்ம உடம்புல படணும். காலையில் வெயில் படக்கூடாது. 8 மணி வரை தேகத்தை போர்வையால் போர்த்தி கொண்டிருத்தல் வேண்டும். நாளைக்கு நான் முடிச்சிடுறேன். 8 மணி வரைக்கும் அந்த வெயில் நம்ம உடம்புல படக்கூடாதுங்கிறாரு. அடுத்தது சாயந்தரம் வெயில் உடம்புல படணும். சாயந்தரம் வெயில் உடம்புல படணும். அப்போ கொஞ்சம் உலாத்தனம்ங்கிறார். அப்புறம் இன்னொரு தடவை உலாத்தனம்ங்கிறார். 2 தடவை வாக்கிங் போகணும். காலையில் போகும்போது ஒன்று அதை விட்டுருங்க. சாயந்தரம் வெயில் படுற மாதிரி வாக்கிங் போகணும். இன்னொரு தடவை வாக்கிங் எப்போ போகணும்? நைட்டு. ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறமா சற்று உள்ளே உலாவுதல் வேண்டும். வீட்டுக்குள்ளே வெளியில போகணும். எவ்வளவு கருணையா எப்படிலாம் வாழ்றதுக்கு வழி கொடுத்துருக்கிறார் தெரியுங்களா? 24 மணி நேரத்தை சும்மா அப்படி பட்டியல் போட்டு கொடுத்துருக்கிறார். ராத்திரி 10 மணிக்கு தூங்குறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி சாப்பிட்டே ஆகணும். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உள்ளே உலாவுதல் வேண்டும். எந்த ஞானியாவது சொல்லியிருக்காங்கன்னு தேடுவாங்க. யாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்குள்ளாரே கொஞ்ச நேரம் நடந்துட்டு அதுக்கப்புறமா தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் படுக்கணும். இப்போ காலையில எழுந்திரிச்சோன்னா தியானம் பண்ணணும். அப்புறமா எத்தனை வேலை தியானம் பண்ணணும் வள்ளலார் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா உரைநடையில் 4 காலங்கள்ல தியானம் பண்ணணும். காலையில எழுந்திரிச்ச உடனே பண்ணணும், அப்புறம் பகல்ல ஒன்று, மாலை ஒன்று, இரவு. காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு 1.5 மணி நேரம் ஃபிக்ஸ் பண்றாரு. மத்தியானம் இறை சிந்தனையோட 2 மணி நேரம் இருக்க சொல்றாரு. சாயந்தரம் 2 மணி நேரம் மனதை அடக்கி தியானம் திருத்த வேண்டும்ன்றாரு. சாயந்தரம் 2 மணி நேரம் 4 to 6 இல்லை ஏதோ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மறுபடியும் இரவு 10 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டா 12 மணி வரைக்கும் தியானம் பண்ணணும். கொஞ்ச நேரம் உலாக்கணுங்கிறாரு. ஒரு 1/2 மணி நேரம் விட்டுருங்க. அப்போ 10:30 to 12 வரைக்கும் 1.5 மணி நேரம். காலையில் 1.5 மணி நேரம், ராத்திரி 1.5 மணி நேரம், 3 மணி நேரம் தியானம் கண்டிப்பாக பண்ணணும். மத்தியானம் 2 மணி நேரம் இறை சிந்தனையோட எதையாவது சிந்தித்து கொண்டிருக்கிறது. ராத்திரி மறுபடியும் சாயங்காலம் மறுபடியும் 2 மணி நேரம் தியானம் பண்ணணும். இது மாதிரி நாம் வாழ்வதற்கு ஒரு 24 மணி நேரத்தை மிகவும் அருமையாக பட்டியல் போட்டு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வள்ளல் பெருமானை நாம் பற்றி இருக்கின்றோம். எவ்வளவோ பெரிய புண்ணியவான்கள். நாம் அனைவரும் புண்ணியவான்கள். ஏன்னா 1823க்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாம் புண்ணியம் செய்வதில்லை. அதுக்கப்புறமா பிறந்த நாம தான் புண்ணியம் செய்திருக்கின்றோம். அதுவும் வள்ளல் பெருமானுடைய அந்த அருள்பாவை சன்மார்க்கம்லாம் என்ன தெரிஞ்சது பெரிய புண்ணியம். ஒரு சங்கத்தில் சேர்ந்திருப்பது அதைவிட பெரிய புண்ணியம். திருவருட்பாவை கையில் எடுப்பது அதைவிட பெரிய புண்ணியம். இந்த மாதிரி சத்விச்சாரங்களிலே கலந்து கொள்வது அதைவிட பெரிய புண்ணியம். இதை பயிற்சி செய்வது புண்ணியத்திலும் புண்ணியம். இப்படி வள்ளல் பெருமான் நம்மை மிகவும் அழகாக
எப்படி எழுதணும், எப்படி தூங்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி குளிக்கணும், எப்படி உடல் உறவு கொள்ள வேண்டும், எப்படி மனதனம் கழிக்கணும், என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாதது ஒரு தடவை சொல்லலாமா? பயந்துருவீங்க. என்னென்ன சாப்பிடக்கூடாது? இந்த 3 வாழைப்பழத்தை தவிர மற்ற பழ வகைகள் வேண்டும். மற்ற பழ வகைகள் கூடாது. எல்லாத்தையும் மூட்டை எடுத்து விட்டேன். அப்புறம் கிழங்கு வகைகள் கூடாது. பிடிக்கிறதை மாத்திரம் கொள்ளுதல் கூடும். அது கூட சாப்பிட்டுதான் ஆகணும் இல்லை. ஏன்னா பிடிக்காரன்னா எது தெரியலையா? சேப்பக்கிழங்கு மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சிருக்கும். பிடிக்காரன்னு சொல்லிட்டு சேனக்கிழங்கு எடுத்துக்காதீங்க. நிறைய சகத்தில் சேனக்கிழங்கு பொருள் போட ஆரம்பிச்சாங்க. அதனால விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சேனக்கிழங்கு ஐயா சொல்லுங்க. அந்த பிடிக்கிழங்கு மாத்திரம் எதுக்கு பிடிக்கிழங்கு? நம்மளாவே தியானம் பண்ணி சாத்திச்சாரம் பண்ணி அடி உஷ்ணமாயிடுச்சு வச்சுக்கோங்க. அந்த உஷ்ணத்தை தணிப்பதற்காக பிடிக்கும். அப்ப பிடிக்காததை மாத்திரம் கொள்ளுதல் கூட. மற்ற கிழங்கு வகைகள் கூடாது. நான் இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஐயா வந்து மத்தியான சாப்பாட்டுல உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சிருந்தாங்க. நான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா ஐயா கிட்ட அந்த தவறு நடக்கவே நடக்காது. இன்னைக்கு யாரோ எடுத்து கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதை போட்டுட்டு இருக்காங்க. மற்ற கிழங்கு வகைகள் எந்த விதத்திலும் ஆகாது. சரி, அதுக்கப்புறம் கருணை பார்த்தீங்க இங்க பால் சேர்க்காம கஷாயமா வருது. நன்றி. அதுக்கு அடுத்தது என்ன கூடாது? புளி சாதம், எலுமிச்சை சாதம், தக்காளி சாதம், தேங்காய் சாதம், இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. தயிர் சாதம் கூடாது. சித்திராங்கல்ல தயிர் சாதம் சொல்றாரு ஐயா. சித்திராங்கல்கள் வச்சுட்டு தயிர் சாதமும் கூடாது. அடுத்தது கொழுக்கட்டை, அப்பம், சுகியன், அதிரசம், தோசை, அப்ப இது முதலிய அப்ப வர்க்கங்கள் கூடாது. வடை வடை சாப்பிடக்கூடாதுங்கிற. நமக்கு காலையில பொங்கல் வடை தான் டிஃபனே. சங்கரவில கூட பொங்கல் வடை. என்னப்பா வடையே போடலையே? பொங்கல் ஒரு மரண சாப்பாடு, வடை அதுக்கு மேல மரண சாப்பாடு இல்லையா? அப்போ நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு பட்டியல் போட்டு கொடுத்தாரு. பழ வகைகள் கூடாது, கிழங்கு வகைகள் கூடாது, சித்திராங்கங்கள் கூடாது, இந்த அப்பவர்க்கங்கள் கூடாது இல்லையா? அப்ப இதெல்லாம் நாம் தவிர்த்து வள்ளற்பெருமான் சொன்ன மாதிரி வாழ வைக்கதான் வள்ளற்பெருமான் வந்தார். நாம் வாழவில்லை, அதனால் அவர் மேல் பழி இல்லை. சொல்லுவதை சொல்லிவிட்டேன், என் மேல் பழி இல்லை, வந்ததை பட வேண்டும் என்று வள்ளற்பெருமான் அப்போதே சொல்லிவிட்டார். வந்ததை பட்டு கொண்டிருக்கின்றோம். அவர் சொல்றதை சொல்லிட்டு போயிட்டாரு. கடைபிடிக்காதது நம்மளுடைய தவறு. வள்ளற்பெருமான் மீது எந்த பழியும் கிடையாது. அவர் எந்த பழிக்கும் ஆளாகவில்லை. சொல்லுவதை சொல்லிவிட்டேன், வந்ததை பட வேண்டும், என்மேல் பழியில் இருந்து வள்ளற்பெருமான் சொன்னதை அப்படியே நானும் சொல்லுவதை சொல்லிவிட்டேன். என்மேல் பழி இல்லை, வந்ததை பட வேண்டும் என்று கூறி அருமையான வாய்ப்பு நன்றி பாராட்டி நன்றி.